தொடர்கின்றன. சட்டப்பேரவையில் இருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நீதிபதி ராமசுப்பிரமணியன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், அவை மரபுகளுக்கு முரணாக 2 கூட்டத்தொடர்களில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் உரிமை மீறல் குழுவின் விசாரணையில் மற்ற கட்சி உறுப்பினர்களின் கருத்துகள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் விஜயகாந்த் உணர்ச்சிகரமாக செயல்படும்படி தூண்டியவர்கள் குறித்து உரிமை மீறல் குழு எவ்வித விசாரணையும் நடத்தவில்லை என்றும் ராமன் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒருதலைபட்சமான நடவடிக்கையை ரத்து செய்து விஜயகாந்த் MLA-வாக செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இடைநீக்கம் செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய பல விதிகள் கடைபிடிக்கப்படவில்லை என்றும், குறிப்பாக 2 சட்டமன்ற தொடர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில், அந்த இன்டர்கனம் பீரியட் என்று குறிப்பிடுகின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் தேமுதிக தலைவர் MLA-ஆகவும் செயல்படக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்படக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்த அந்த பகுதியை எதிர்த்து வாதங்களை வைத்திருக்கின்றோம். நீதிபதி அவர்கள் 2 தரப்பு வாதங்களை கேட்டிருக்கிறார்கள். தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து அவை விதிகளையும் பின்பற்றியே விஜயகாந்த் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தேமுதிகவினரை அவதூறாக பேசிய அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட சில அதிமுக அமைச்சர்கள் எதிர்க்கட்சியினரை ஒருமையில் வசைபாடினர். இந்த விவகாரத்தில் விஜயகாந்த் மீது மட்டும் சட்டமன்ற உரிமை மீறல் குழு நடவடிக்கை எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளம் அணு உலை 2 மாதங்களில் செயல்பட தொடங்கும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின் விநியோக நிலை குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் மின் பற்றாக்குறையை போக்க படிப்படியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மேலும் கூடங்குளம் அணுமின் நிலைய பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 2 மாத காலத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அருகே இருக்கும் வள்ளூரில் அமைக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தின் முதல் பிரிவில் ஜூன் மாதம் மின் உற்பத்தி தொடங்கும் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். 2வது பிரிவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் மின் உற்பத்தி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ள அவர், 3வது பிரிவில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதத்திற்கு பின்னர் மின்வெட்டு நேரம் படிப்படியாக குறையும் என்றும் ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமாரின் வீட்டிலும் அறக்கட்டளையிலும் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வெளிநாட்டு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய உதயகுமாருக்கு சொந்தமான சாக்கர் அறக்கட்டளை அலுவலகம் நாகர்கோவிலில் உள்ள அவரது வீட்டின் மாடியில் செயல்பட்டு வருவதாக வந்த தகவலை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் குழுவினர் இன்று அங்கு திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் போது உதயகுமாரின் மனைவி மீரா வீட்டில் இருந்தார். அவரிடமும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்சுவலாக அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி வேலைகளெல்லாம் இது பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு உண்மையான பதில் சொல்ல முடியும். அது இல்லாமல் அவன் அங்கே இடிந்தகரையில் இருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போகாமல் இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் அதில் தலையிடுறதே இல்லை. அந்த ஃபைல்ஸோ அதுவோ இதுவோ எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, நாங்கள் கேட்கவும் மாட்டோம். எங்களுக்கு அது அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஜனநாயக நாட்டில் இது மாதிரியெல்லாம் பண்ணுனா என்னையா? காதலர் வினோத்குமார் தற்கொலை வழக்கில் கைது செய்யும் திட்டம் இல்லை என்று போலீசார் கொடுத்த உறுதிமொழியை ஏற்று நடிகை அல்போன்சா முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளார். கடந்த மார்ச் 5ஆம் தேதி உயிரிழந்த வினோத்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது தந்தை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அல்போன்சா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுந்தரேசன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் வினோத்குமாரின் மரணத்தை தற்கொலை வழக்காகவே கருதி விசாரித்து வருவதாக கூறியுள்ளார். எனவே அல்போன்சாவிடம் விசாரிக்க மட்டுமே
போலீசார் முடிவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வினோத்குமார் தற்கொலை வழக்கில் அல்போன்சாவை கைது செய்யும் திட்டம் ஏதும் இல்லை என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட அல்போன்சா தரப்பு வழக்கறிஞர் முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறியுள்ளார். நெல்லை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்துள்ள கிருஷ்ணாபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வெங்கடாஜலபதி கோவிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு குழுவினர் கோவிலில் சோதனை நடத்தியபோது 2 மர்ம பொருள் கிடைத்துள்ளது. சோதனையில் கைப்பற்றப்பட்டவை வெடிபொருள் அல்ல என்பது தெரியவந்தது. தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நெல்லை கோவிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பக்தர்கள் மத்தியில் பீதி ஏற்படுவதை தடுக்க கோவிலில் மெட்டல் டிடெக்டர் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தால் புதுச்சேரி சட்டப்பேரவையில் காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடர்ந்து 5000 அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இதற்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது. முன்னதாக அதிமுக உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புயல் நிவாரணம் சரிவர வழங்காததை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் சங்கு ஊதிக்கொண்டு அவைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. தண்டால் எடுப்பது என்றால் 2 கைகளையும் கீழே ஊன்றியவாறு எடுப்பதைத்தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இளைஞர் ஒருவர் ஒரு கையின் ஆள்காட்டி விரலை மட்டும் தரையில் ஊன்றிக்கொண்டு 1 நிமிடத்தில் 41 முறை தண்டால் எடுத்து சாதனை புரிகிறார் என்றால் ஆச்சரியம்தானே? அந்த காட்சியை இதோ பாருங்கள்.但我跟你说啊，我现在蹲着地面看谢先生这个理智上啊，加油加油加油！好。The 41, which means it's a brand new Guinness World Record. 41个一个全新的纪录诞生了，恭喜你谢先生！恭喜你谢。லாட்டரி அதிபர் மார்ட்டின் மீதான குண்டர் சட்டம் செல்லாது. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி. முன்னிலை வீராங்கனை ஓஸ்னியாக்கி அதிர்ச்சி தோல்வி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.